Hello friends, welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். 2-3 தடவை அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த வீடியோ. டிங்லின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். காமனாக வந்து பேயி ரோடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரம். யூஸ்வலாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து அங்கே பண்ணுவேன். அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சில பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் நான் அங்கே எடுத்தது தான். அதெல்லாம் எனக்கு எப்படி ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே யூஸ்வலாக நான் இந்த இடத்துக்கு வந்து குரூப் ரைடு தான் பண்ணுவேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு 5 பேர் வந்து போவோம். அதில் ஒரு 2 பேர் வந்து ஃபாரினர், 2 பேர் வந்து இந்தியன் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் எப்பவுமே யூஸ்வலாக போவேன். பட் இன்றைக்கி நான் அவங்க கூட போகலை. என்னோட ஒரு தைவானீஸ் ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்துட்டார். ஸோ அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. சின்ன பையன் தான், ஆக்சுவலி ஒரு 22 வயசு தான் ஆகும் அவனுக்கு. ஸோ ஹீஸ் சார்லி. இதுதான் அவரோட ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஒரு ஃபாரினராக இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஒரு தைவானீஸ் பர்சனுக்கு வந்து காட்டுறது வந்து எனக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவுமே பரிச்சயமான ஒரு இடம் தாங்க. நிறைய தடவை போயிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோடு வந்து உண்மையிலே கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ரோடு தாங்க. கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இந்த ரோட்டில் வந்து ரொம்பவுமே நிறைய கேமராலாம் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து சைன் போட்டிருக்காங்க, கேமரா சைன் வந்து. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஸ்பீட் லிமிட் வந்து 50 தான். ஸோ 50க்கு மேலே கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போனால் கூட கேப்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குங்க. கேமரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பட் அது வந்து அந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த சைடு வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து மணி வித்ட்ரா பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து கேஷ் தான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ்வலாக ஆப்பிள் பே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பட் அங்கே வந்து ஆப்பிள் பே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இதான் கன்வீனியன்ஸ் ஸ்டோரு. இங்கே தான் நான் வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரில் வந்து எல்லாமே இருக்குங்க. ட்ரிங்க்ஸ்லேருந்து கன்வீனியன்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கிளம்பலாம். நான் வந்து கேமரா வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அது வந்து சைனீஸில் தான் இருக்கும். பட் வந்து போக போக உங்களுக்கு வந்து அது வந்து பழகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 250 மீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு கேமரா இருக்குது நீங்கள் காட்டுது. ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து 50. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்டு நான் போகிற ரூட்டில் வந்து நிறைய கேமரா இருக்கும் அந்த பேயி ரோட்டில் வந்து. ஸோ நான் எப்பவுமே போகும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன் பண்ணிடுவேன். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட இன்ஃபர்மேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா கொடுக்குறேன். தைவானில் யாரும் இருக்கீங்க அண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னன்னு தெரியலங்க, சைக்கிளாக இல்லை ஸ்கூட்டரான்னு தெரியல. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிஎம்டபிள்யூன்னு வேறு போட்டிருக்காங்க. ஓ, சைக்கிள் தான் போகலங்க, ஆனால் மோட்டரும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பைக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அந்த ரூட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்டு வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலே செம சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாமே மவுண்டைன் தான். இந்த ரூட்டில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈலான் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு வந்து போகலாம். ஸோ அந்த சிட்டிக்கு போகிறதுக்கான ரூட்டு தான் இது ஆக்சுவலி. நான் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இங்கே எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து பைக் ரைடிங் வந்து ஒரு பேஷனோ அதே மாதிரி ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து அவங்களோட பேஷனு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரைடிங் இங்கே வந்து நிறைய பேர் ரைடர்ஸ்லாம் வருவாங்கள்ல. ஸோ அவங்களெலாம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்டு நம்ம வந்து அந்த பேஜில் போயிட்டு ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் நம்ம பிக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் தேடுறதுக்கு பிக்சர்ஸை. பட் வந்து
ஸோ நல்ல பிக்சர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தேடி தாங்க எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா நாள் ரெக்கார்ட் பண்ணது வந்து இருக்கும். ஒரு 2-3 டேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் காதை பிக்கிது. இத்தனைக்கு நான் ஹெட்செட்லாம் போட்டு தான் வந்திருக்கேன். பட் இன்னும் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து அப்படி கேட்குதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமராவை நம்ம தாண்டும் போதே இந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமராவும் அந்த கேமராவும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு 260 செகண்ட்ஸில் வந்து நம்ம அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ A to B அப்படின்னு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 260 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த 260 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும். ஸோ அந்த கேமரா வந்து உங்களை கேப்சர் பண்ணிடும். இந்த ஆப் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ரூட்டில் வந்து. பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லார்ட்டையுமே. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரைடர்ஸ்னால் அவங்கவுங்க ரைடர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, ஸ்பீடாக எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி ஒரு ட்ராக் மாதிரி தாங்க, செம்ம ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்கங்க. வா 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 எக்ஸாஸ்ட்டில் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலி. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்க தான் ஸ்லோ பண்ணிட்டாங்க. வா வா ஸோ இதுக்காண்டி நான் இந்த ரூட்டுக்கு வருவேங்க. செம்ம சூப்பர் பைக்ஸ்லாம் பார்க்கலாம். அண்டு ஓட்டுறதுமே செம்மையாக ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு ஒரு ரைடிங் கேர்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசை தாங்க. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. கொஞ்சம் வாங்கணும், காசு சேர்த்து வச்சுட்டு. அட்லீஸ்ட் ஒரு ரைடிங் ஜாக்கெட்டாச்சும் வாங்கணுங்க கொஞ்சம் சீக்கிரமாக. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் வந்துக்கிட்டு இருக்கு. வா 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 செம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஹாலிடேவிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ ரொம்பவே பார்த்து தாங்க போகணும். லைட்டாக இடித்தா கூட ஆக்சிடெண்ட் ஆயிருங்க. ஸோ இப்போ ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ நானும் சில டைம் அப்படி பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. இந்த இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ கேமரா வந்து இங்கே இருக்குது அண்ட் இவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ அது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை கிராஸ் பண்ணுவாங்க அந்த கேமராவை வந்து. வா கற்றுக்காங்க பார்த்தீங்களா. நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பைக்குன்னு தெரியல, சரியாக பார்க்கல. இது வந்து நிஞ்சா. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ பைக்ஸ் போய்கிட்டு இருக்கு, எல்லாமே சூப்பர் பைக்ஸு. ஸோ அதை தான் வந்து கேமராமேன் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பைக்கில் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடிலாம். அண்ட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சைக்கிளிங் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைவான்லேருந்து நியூ டைப்பே இல்லை தைப்பே சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும். வா வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 20 மீட்டர்ஸில் கேமரா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கம்மி பண்ணிடுவேன் ஸ்பீடு வந்து.
ஏன்னா எதுக்குங்க தேவையில்லாமல் ஃபைன் வேறு கட்டிக்கிட்டு 1000 அட்லீஸ்ட் வந்து 1400 இருக்குங்க. ஸோ 1400 நம்ம ஊர் காசு படி அட்லீஸ்ட் ஒரு 3000 4000 வந்துடுங்க. ரூட் ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய கப்புள்ஸ்லாம் போவாங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ கப்புள்லாம் இங்கே வந்து நிறைய பேர் ரைட் பண்ணுவாங்க. அது வந்து எல்லோ பிளேட்டு. ஸோ வந்து அது வந்து 250cc ஆகும். என்ன பைக்குன்னு தெரியல. நிஞ்சா 400. ஸோ அங்கே வந்து அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லவுடாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கேமரா பாயிண்ட்டுக்கு தான். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்க. வா, வேறு லெவலில் இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. அப்படியே நின்று கொஞ்ச நேரம் ரசிக்கலான்னு தோணும். பட் இங்கே இந்த இடத்துல நிற்கிறது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாதுங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் வச்சுட்டு இந்த டீனேஜ் பசங்க பண்ணுற அலும்பு வந்து தாங்க முடியாதுங்க இந்த ரூட்டில். ஸோ ஏதாச்சும் மாடிஃபிகேஷன், எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சவுண்டை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறது நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரி தாங்க. ஸோ பெரிய பெரிய பைக்ஸ் கூட நார்மலாக தான் போவாங்க. பட் இந்த ஸ்கூட்டர் பசங்க தான் ரொம்பவுமே ஓவராக பண்ணுவானுங்க. ஸோ நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நானே ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேங்க ஆக்சிடெண்ட்டு. வாவ் வாவ், லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஐ மீன் அந்த சீனரி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதேமாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இங்கே நிறைய நடக்குங்க. ஸோ அதுவுமே பார்த்து தான் வரணும். ஸோ மோஸ்ட்லி நைட்லாம் ரைட் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது இந்த இடத்துல. பட் நிறைய பேர் ஈலாண்ட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். பட் கொஞ்சம் சேஃபாக தான் ரைட் பண்ணணும் எப்பயுமே. வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. அதேமாதிரி இந்த இடத்துல ரொம்ப சைட்லேயே போகக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் கார்னரிங் பண்ணுவானுங்க. கொஞ்சம் இடிச்சிட்டானுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிடில் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ரைட் சைட்லேயே போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஐயோ ஆக்சிடெண்ட்டுங்க. ஐயோ நல்ல வேலை கியர்லாம் போட்டிருக்காரு, ரைடிங் கியர்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலி இதே நான் எனக்கு வந்து 4வது ஆக்சிடென்ட் பார்க்குறேன்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே ஒஸ்ட்டான ஒரு ரோடுங்க. அதனால் பார்த்து தான் ரைட் பண்ணணும். எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலுமே கண்ட்ரோலாக இருக்கணுங்க. அந்த பைக் ஒரு தடவை கீழே விழுந்துட்டாவே நமக்கு அப்படியே மனசே விட்டுருங்க. ஒரு நேரம் இருக்காதுங்க. எப்போ நமக்கு என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியும். அதேமாதிரி இந்த ஸ்கூட்டருக்காரங்க நம்பவே முடியாதுங்க. ஐ திங்க் அந்த ஸ்கூட்டரில் அடிச்சு தான் அவர் இந்த கீழே வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் போகுது, அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன், ஆக்சிடெண்ட் பார்க்குறதுக்கு தான். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் உட்காந்துட்டு அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்பாட் அது. பார்த்தீங்களா எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கார்னரிங் பண்ணிக்கிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரேசிங் ட்ராக் மாதிரி தாங்க இருக்கும் இந்த ரூட்டு வந்து. பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேமராலாம் செம்ம ப்ரொஃபஷ்னல் கேமராவாக இருக்குங்க. ரூட் எப்படிங்க இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டுங்க இது. அட்வென்ச்சரஸாக இருக்குங்க ரொம்பவுமே. எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதாங்க அந்த ஸ்பாட் நான் சொன்ன ஸ்பாட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் மேன் இருப்பாங்க.
ஸோ என் ஃப்ரெண்ட்டை சொல்லி நான் யூடர்ன் பண்ண சொல்லணும். பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்கிட்டே நிப்பாட்டி இருக்கணும், பட் நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் யூடர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ரைடர்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இவர் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பிக்சரு. ஸோ நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம சிட்டியில் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஸ்கூட்டர்ஸ் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் பைக்ஸாக தான் இருக்கும். ஸோ சிட்டியில் வந்து நான் பைக் ஓட்டும்போது என் பைக்கை வச்சு ஓட்டும்போது நான் வந்து கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டுனா ரொம்ப இன்ஃபீரியர் தான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் ஸோ எல்லாமே சூப்பர் பைக்ஸாக இருக்கும். நம்ம பைக் வந்து அதுக்கு முன்னாடிலாம் ரொம்பவுமே சாதாரணமான ஒரு பைக்குங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்பவுமே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதாங்க அந்த ஸ்பாட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பைக்ஸும் இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான் இது ஆக்சுவலி. பார்த்தீங்களா உமன் ரைடர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு தான் நம்ம அங்கே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து வீலாகிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த இடம் ஃபுல்லாமே ஃபுல்லாகிடும். ஸோ இதாங்க நான் சொன்ன அந்த பிளேஸ் வந்து பேயி ரோடு. ஸோ நான் இங்கே வந்து அடிக்கடி வந்து நான் வந்து வருவேன். அங்கே பார்த்தீங்கன்னா உமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் போய் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து திரும்பி வந்து கொஞ்சம் ரைட் போக போகிறோம். ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே.